ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஸ்டிக்கு மான்வாவோட எபிசோட் 54 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அங்க அந்த ரோச் லேடி, அதாவது லூனா வந்திருப்பா. லூனாவை பார்க்கும்போது இவனுக்கு சடனா அந்த பழைய விஷயம் தான் ஞாபகம் வருது. பாத்தீங்களா, இவன் ஏகப்பட்ட ஆளுங்களை கூனக்கு அப்புறம் லூனாவை சந்திச்சிருப்பான். அதே மாதிரி லூனா கருணையே இல்லாம பிளேயரோட ஃபார்ம்ல இருக்கும் போதும் ஹீரோவை ஏமாத்தி கொண்டு இருப்பா. இந்த விஷயம்லாம் ஞாபகம் தான். ஸோ அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம். அதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் லூனாக்கும் மத்த விஷயத்திலயும் சம்மந்தம் இருக்கு. லூனா இவ வந்து யாருதான் அப்படின்னு நம்மளையும் மத்தவங்களையும் அது யோசிக்க வைக்குது. நான் இங்க நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் ஏதோ ஒரு வகையில நீ கனெக்டடா இருக்க. ஆனா ஏதோ ஒண்ணு, இப்போ டைம் ஃபைனலி வந்திருக்கு. நீ பண்ண விஷயத்துக்காக நான் உனக்கு பனிஷ்மெண்ட்டை தரப்போறேன். காடஸ் ஆஃப் லைஃப் லூனா. பரவாயில்லையே, நீ வந்து அப்படி சொல்லும் போது எனக்கு இன்னமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆவலா இருக்க நீ என்ன பண்ண போறேன்னு பாக்குறதுக்கு. இப்படி இவ சொல்ல அங்க ஏகப்பட்ட ஸ்லாஷஸ் அப்படியே அவன் வீசுறான். ஒரு அட்டாக்கே அவ தப்பிக்கவே இல்ல. ஹேய், நான் நினைச்சு பாக்கலப்பா இது வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டேன்னு. நான் வந்து எதுக்கு பை பண்ணும், இதுக்கெல்லாம் நான் வந்து டாச் கூட பண்ண வேணாம். நான் அது எதையுமே கண்டுக்காம ஹீரோ அவனோட ஸ்டிக்கை வச்சு லூனாவை 2 துண்டாக்கிறான். துண்டாக்கியும் அவளுக்கு எதுவுமே ஆகல. அவளோட ஹிடன் ஸ்கில்லா இருக்கிற கிரியேஷன் ஆஃப் லைஃப் அதை வச்சு அவ இணைச்சிக்கிறா. என்னப்பா உன்னால அவ்வளவுதான் பண்ண முடியுமா? நீ பண்ற அட்டாக்லாம் எனக்கு எதுவுமே இல்ல. என்னதான் பண்ண ட்ரை பண்ணாலும் என்ன உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் திரும்ப பழையபடி மாறி இப்படி நிப்பேன். இதனால்தான் உன்னை பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு நிக்னேமா இருக்கிற ரோச்னு இதுக்காக தான் நாங்க வச்சோம். நான் ஒரு கற்பாம்பூச்சி மாதிரி நீ பயங்கரமா நான் தொல்லை பண்ற. காக்ரோச் அதுல இருக்க ரோச்சை நான் உனக்கு வச்சிட்டேன். ஏதோ ஒண்ணு, இதுக்கு மேல நான் உன்னை வீட்டு கொடுக்க போறது இல்ல. அப்படியே கிட்ட வந்து பிடிக்கிறானா. அங்க லூனாக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நீ வந்து என்ன பண்ண போற? அதுவா, நான் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ வந்து இங்க இருந்து ஓடக்கூடாது. நான் என்னோட ஸ்கில்ல வச்சு உன்னை மொத்தமா உறிஞ்செடுக்க போறேன். அப்படியே அவன் உரிய ஆரம்பிக்க அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா உரியுது. அங்க லூனா ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்ல வரதுக்குள்ளேயே மொத்தமா உறிஞ்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறான். நம்ம ஹீரோ முன்னாடி அங்க அப்சார்ப்ஷன் ஃபீல் அப்படி இருந்தா வருது. என்னப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்கோ, உன் கஷ்டப்பட்டு என்ன உறிஞ்சு எடுத்த. இருந்தாலும் உன்னால எதுவுமே என்ன பண்ண முடியாது. ஆனா நீ சடனா வந்து அந்த மாதிரிலாம் பிடிக்க கூடாது. என்னோட ஹார்ட் பீட் பயங்கரமா அடிக்குது. ஒரு விஷயம் உங்க 2 பேருக்குமே புரியல. ஹீரோக்கனும் சரி நீயும் சரி 2 பேருமே ஒரே ட்ரிக்கே பண்ணீங்க. அதெல்லாம் என் மேல ஒர்க்கே ஆகாது. ஏன்னா நான் இப்போ இருக்கிறது ஒரு காடோட பாடியில. அதாவது இது காடோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி என்னோட இதயத்தை நீ வந்து ரொம்ப துடிக்க வச்சுட்ட. அதனால நான் வந்து இப்போ பே பண்ண தேவையில்லையா? போதும் நிறுத்து. நீ இன்னோசென்ட்டா நடிக்க தேவையில்ல. நான் அப்படியே கிரியேஷன் ஆஃப் லைஃப் அந்த பவரை அந்த மாஸ்டர் மேல பயன்படுத்த அந்த மாஸ்டரோட காலு கையெல்லாம் திரும்ப ரீஜெனரேட் ஆகி அதுக்கு ஒண்ணுமே ஆகாதபடி எழுந்து நிக்குது. அந்த மாஸ்டர் ஃபர்ஸ்ட் பாக்குறதே நம்ம ஹீரோவை தான். ஹீரோ மேல அது கொலை வெறியில இருக்கு. ஏன்னா இவன் தானே அதை துண்டு துண்டாக்குனா. நான் வந்து எதிர்பார்க்கல. அதாவது இந்த மாஸ்டர் கூட நான் திரும்பவும் சண்டை பண்ணுமா? நான் இப்போதான் இது கூட சண்டை போட்டேன். திரும்பவுமா? ஆமா, நான் இருக்கும் போது அப்படியே விட்டுருவேனா? ஏன்னா இந்த மாஸ்டருக்கு ஒரே ஒரு ஃபேஸ் ஒண்டி இல்ல, ஏகப்பட்ட ஃபேஸ் இருக்கு. இப்போ நான் என்னோட ஸ்கில்ல யூஸ் பண்ணனால இது மேலயும் உன்னால உரிய முடியாது. இப்போ காடோட பவர் அது கிட்ட இருக்கு. ஆனா ஒரு விஷயம்ப்பா, என்ன வந்து நீ டேஸ்ட் பண்ணல. அது எப்படி இருந்துச்சு அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஹீரோ அங்க பேசுறதுக்குள்ளேயே அந்த மாஸ்டர் ஒரே ஒரு தாக்குதல் தான் பண்ணு. ஹீரோ 2 துண்டா போறான். எதிர்பார்க்கல இந்த ஃபேஸ் 2 இப்படி இருக்கும்னு. அங்க ஹீரோ டக்குன்னு அவனோட ரீஜெனரேஷன் பயன்படுத்தி அப்படியே நிக்கிறான். அங்க அவன் கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும், மாஸ்டர் நோவஸ். அதை ஆக்டிவேட் பண்ண அவனால இப்போ அவனோட ஸ்டிக்க ஒரு ஸ்வாட் மாதிரி பயங்கரமா வீச முடியும். இந்த ஸ்டிக்க அந்த மாஸ்டரை நோக்கி பயங்கரமா வீச அந்த இடமே பயங்கரமா அதுது. அங்க லூனா அவளோட மண்டிய பொச்சிக்கிறான். ஏன்னா லூனாவோட ரொம்ப அழகான ஹேர் ஸ்டைல வந்து கலைஞ்சு போக கூடாதான். ஆனா நான் எதிர்பார்க்கல மாஸ்டரோட ஒரு தலையை நீ அப்படியே பாதியாக்குவேன்னு. ஆமா, இது வந்து உனக்கு பிடிச்சிருக்கா? ஃபேஸ் 2 நான் அழிச்சிட்டேன். இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் லூனா? அப்புறம் என்ன, ஃபேஸ் 3 இருக்கு. ஒரு விஷயத்த நான் சொல்லணும், உன்னால இந்த காட்லியா இருக்க இந்த பாடி வந்து 2வது முறையும் அழிக்க முடியுது. அழிக்க முடியாது. உன்கிட்ட தான் அந்த டபுள் 9ஓட ரீஇன்ஃபோர்ஸ் ஆன ஸ்டிக் இருக்கு. நான் ஏதோ ஒண்ணு, இப்போ வந்து நீ என்ன பண்ண போற? ஃபேஸ் 2 வந்து ஓவர் ஆனாலும் ஃபேஸ் 3 அது வந்து இருக்கு. திரும்பவும் அந்த பவரை கொடுக்க இந்த மாஸ்டர் பயங்கரமா ஜொலிக்குது. அட இந்த லூனா இவ வந்து என்ன பண்றா? திரும்பவும் எதுக்கு இந்த ரிவைவ் பண்ணினே இருக்கா? அதனால எனக்கு இன்னமும் கடுப்பாகுது. நான் லூனா அப்படியே சைல வந்து கேக்குறா, ஹேய் நான் உன்கிட்ட கேட்க வந்துட்டேன். நான் சக் பண்ணும் போது உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அதே மாதிரி என்னோட டேஸ்ட் அது எப்படி இருந்துச்சு? எதுக்கு நீ இதை பத்தி எல்லாம் கேக்குற? அதுவா, நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்ப்பா. ஏன்னா உனக்கு வந்து எப்படி என்ன போச்சிருக்குன்னு. ஏன்னா நீ என்னையே உறிஞ்சிருக்க. சோ கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்கப்புறம் கம்பெனியோட சீனை காட்டுறாங்க. அந்த கம்பெனியோட ஓனர் ஒரு இந்த விஷயத்த பார்த்துன்னு இருக்காரு. ஆமா பாஸ், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? உங்க 2 பேருக்கு இடையில பேட்டில் வந்து என்ன ஏற்பட போதா? இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். நான் சொன்னதை இப்ப நீங்க பண்ணுங்க. உங்க 2 பேர் மேலயும் ஒரு கண்ணை வைங்க. இவங்க 2 பேரும் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நான் இதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம் வந்து நடக்க போகுது. ஆனா பாஸ், இந்த மாதிரி நம்ம இவங்களை அப்படியே பார்க்கறது ஓகே தானா? நான் இன்னமும் லேட் ஆகல. நம்மளாலையும் லாகின் பண்ண முடியும். நீ என்ன சொல்ற? லாகின்
வீக்கெண்ட் பண்ணி என்னத்தை பண்ண சொல்றேன்? நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து நம்ம கெடுக்க கூடாது. ஏன் நம்ம வந்து அப்படி பண்ணலன்னா நம்ம மத்தவங்கள பத்தியும் யோசிக்கணும்ல. ஏன் புரிய மாத்த? இது ஒன்றும் கேமிங் கண்டென்ட் இல்ல. நம்ம அடிக்கடி மத்த விஷயத்த உள்ள பூந்து மாத்துறதுக்கு. ஏன்னா எண்ட் ஆகுதுன்னா எண்ட் ஆயிட்டு போட்டோம். ஆனா நீ சொல்ற விஷயம் இதை வந்து என்னால ஏத்துக்க முடியாது சொல்றேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து எதையுமே தடுக்கவும் கூடாது. ஆனா சார், இந்த மாதிரி உங்களுக்கு புரியுதா? நம்மளோட கேம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் ஒண்ணு இருக்கு. இதுல எந்த விதமான ஸ்டோரி லைன் அது வந்து ஃபாலோவும் ஆகல. அதே மாதிரி 10 வருஷத்துல எந்த விதமான பெரிய அப்டேட்டும் இதுல கொடுக்கவும் இல்ல. ஆனா நீங்க வந்து இப்படியே விட சொன்னா இந்த ஸ்டோரி இது வந்து இங்கேயே எண்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் கம்பெனியை மூட்டு நம்ம போற மாதிரி இருக்கும். கம்பெனியை மூட்டு போனோமா? அவரு ரொம்ப கோவமா கத்துறாரு. ஏய், உங்களுக்கு ஏன் புரிய மாத்து? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் எதுக்கு காசை பே பண்றேன்? பாஸ், எல்லாத்துக்குமே பிரச்சனை அந்த உடன் ஸ்டிக் யூசர். அவனால தான் எவ்வளவு பிரச்சனை உருவாகுது. நீங்க அப்பயே அவனோட ஸ்டிக்கை வாங்கியிருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நான் நீங்க என்னன்னா ஸ்டிக்கை வாங்க வேணாம்னு சொன்னீங்க. இப்போ நான் என் மேல தான் எல்லாம் தப்பு இருக்குன்னு சொல்றியா நீ? இல்ல சார், என்ன மன்னிச்சிருங்க. அப்படின்னா நான் எதுவும் சொல்லல. ஆனா உனக்கே தெரியும், நான் யோசிக்காம 2 மடங்கு நிறையவே எம்ப்ளாயிஸை வச்சிருக்கேன். எல்லாரையுமே நான் எதுக்கு வச்சேன்? அது எல்லாத்துக்கும் காரணம் இதை வந்து இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் வச்சேன்னு யோசிக்கிறியா? இல்ல பாஸ், நீங்க அப்படி வச்சனால இன்னமும் உங்களுக்கு லாஸ் தானே ஆகும் காசு. இப்போ காசு அது வந்து பிரச்சனையே இல்ல. காசை பத்தி நீ பேசுறல, வந்து இந்த கேமை வச்சு நிறையவே நம்ம மணியை மேக் பண்றோம். இந்த குரோனோ கேம் தான் இந்த உலகத்திலேயே நம்பர் 1 கேமா இருக்கு. எல்லாத்துக்குமே யாரு காரணம்? மத்தவங்க தான். அவங்க வந்து என்ஜாய் பண்றாங்க. அதனால தான் இது நம்பர் 1 இருக்கு. அதனால எவ்வளவுதான் நான் காசை இழந்தாலும் இது வந்து ஒரு பெரிய லாஸா எனக்கு தெரியாது. ஆனா பாஸ், இந்த மாதிரி நான் கவலைப்படுறது மத்தவங்களுக்காக தான். நீங்க மத்தவங்களை பத்தியும் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்களால பாவம் என்ன பண்ண முடியும்? நான் போக போக நிலைமை வந்து இன்னமும் மோசமாயினே தான் போகுது. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஸ்டிக்கை எடுத்தாலே நம்ம போதும்ல, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லா விஷயமும் நார்மல் ஆயிடும். இது வந்து என்ன சொல்ற? உனக்கு இன்னமும் புரியல. நான் புரிய வைக்கிற மாதிரி உனக்கு சொல்றேன். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டை நீ ஓபன் பண்றனே வச்சுக்கோ. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஃபுட்டை சாப்பிட்றான். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச போகுது. ஒரு முறையும் வாய்க்குள்ள போகும்போது அதை அப்படி அவன் டேஸ்ட் பண்றான். உன்கிட்ட வந்து எல்லா ஃபிளேவரையும் எல்லா டிஷ்ஷை பத்தியும் அவன் புகழ்ந்து பேசுறான். இதனால அவனுக்கு ஒரு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. அந்த மாதிரி அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது சடனா அவனை ஸ்டாப் பண்ணுவியா? இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, நீ பண்றது தப்புன்னு. இந்த மாதிரி தான் நீ சொல்றது இருக்கு. ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்பதான் எனக்கு புரியுது. இப்பயாச்சும் புரியுதா? உன்னோட மண்டையில ஏத்திக்கும் எல்லா விஷயத்தையும். நான் சொன்ன விஷயத்த பண்ணு. நீ அவங்க 2 பேர் மேல கண்ணை உண்டி வை. சரிங்க பாஸ், நான் வந்து அதே மாதிரி பண்றேன். சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. அங்க லூனா பூம் அப்படின்னு தான் சொல்றா. அதுக்கே நம்ம ஹீரோட கீழ் பகுதி அப்படியே காணாம போயிடுது. ஹீரோக்கு எதுவுமே புரியல. என்ன நீ வந்து ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரி தெரியுது. இப்பதான் இந்த விஷயத்தையே பாக்குறியா? இது என்னோட டிவைன் பவர். நீ பார்த்தது இல்லல. நான் கூட ஹெவன்லி ரிலேட்ல இதை பயன்படுத்தினேன். இப்பதான் ஞாபகம் வருது. நீ வந்து அந்த டைம்ல அங்க இல்ல, வேற ஒரு விஷயத்த நீ பண்ணந்த. அதாங்க பொண்ணு மாதிரி ஆக்டிங் பண்ணிருப்பானே, அந்த விஷயத்த பத்தி இவ சொல்றா. ஹீரோவும் அவனை ரீஜெனரேட் பண்ணிட்டு அப்படியே ஓடி வரும் போதே சொல்றான், நீ வந்து எனக்கு ஒரு தடையா இருக்க. நீ என்னை வந்து ரொம்ப கடுப்பேத்துற. உன்னை ஃபர்ஸ்ட் நான் முடிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னால என்ன முடிக்க முடியும்னு நினைக்கிறியா? ஆனா ஃபர்ஸ்ட் உன் பின்னாடி வர அந்த லைட் அதை வந்து நான் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹீரோக்கு எதுவுமே புரியல. இப்பதான் அவன் பின்னாடி பாக்குறான். மாஸ்டரோட கண்ல இருந்து ஒரு பயங்கரமான லைட் வருது. இது என்னது உனக்கு தெரியல? இந்த ஒரு அட்டாக் தான். இது பட்டா உனக்கு கண்டிப்பா ரொம்ப பயங்கரமா வலிக்கும்பா. ஆனா ஹீரோ அந்த அட்டாக்க டாச்சே பண்ணல. அப்படியே அவன் மேல பத்து. இந்த அட்டாக் முடிஞ்சக்கு அப்புறம் அவனை காட்டுறாங்க. அவனுக்கு அப்படியே ரத்தமா ஊத்துது. அவனோட ஸ்டாட்ஸ் அது வந்து இன்னமும் ரீஜெனரேட்டே ஆகல. அது அப்படியே இன்னமும் கம்மியா தான் இருக்கு. என்ன அது வந்து ரொம்ப வலிச்சுதா? எப்படி உனக்கு ஃபீல் ஆகுது? நல்லா உனக்கு பார்க்கும் போதே தெரியுது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு. ஹீலிங் ஃபேக்டரும் ஒர்க் ஆகல. அதானே வந்து நல்லாவே தெரியும் ஹீலிங் ஃபேக்டர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்னு. ஆனா இந்த மாதிரி ஒரு இன்வென்சிபிளான அட்டாக் முன்னாடி அது ஒண்ணுமே இல்ல. உன்னால எதுவுமே இப்போ பண்ணவும் முடியாது. உனக்கே விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல அந்த ஊஃபா அந்த ஏன்சியன் வாரியர் அவன் கூட சண்டை போடும் போது ஒரு ஆளை நீ பாத்திருப்ப. அவன் கூட ஏதோ கிட்டாரை வச்சு ஸ்கில்ல பயன்படுத்துவான்ல. அப்போ உன்னோட ஸ்கில் வந்து 1/5 மாறி இருக்கும். அந்த டைம்ல உன்னோட ஹீலிங் ஃபேக்டர் அதுவும் கம்மியா இருக்கும். அதனால யூரஸும் ரொம்ப கத்திருக்கும். என்ன இது கதையா இருக்குன்னு. இந்த விஷயமா தான் இது வேற ஒரு விஷயம். அட்டாக்ல டிவைனான பவர் வந்து இணைஞ்சிருக்கு. அதனால உன்னால எதுவுமே இங்க பண்ண முடியாது. நான் எப்படி காடஸ் ஆஃப் லைஃபா இங்க இருக்கேன். இந்த மாஸ்டருக்குள்ள இன்னொரு காட் இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, உன்னை மீட் பண்ண உன்னோட பழைய ஃப்ரெண்டு காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவருதான். அதனால டிவைனான பவர் இருக்கும்போது உன்னால எந்த விதமான அட்டாக்கையும் பண்ண முடியாது. அங்க ஹீரோக்கு இப்பதான் விஷயம் தெரிய வருது. மாஸ்டருக்குள்ள இருக்கிறதும் காடு தானே. காடா இருக்கிற அந்த
மாஸ்டர் அது திரும்ப ஒரு அட்டாக் பண்ண ஹீரோ தெரிச்சுக்கின்னு ஓடுறான். ஏன்னா அது பட்டா கண்டிப்பா இந்த வாட்டி ஹீரோ செத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனுக்கு அவ்வளவுதான் ஹெச்பியே இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன நல்ல உயிரோட வர முடியாது. அதனால அவன் பயங்கர வேகமா லூனாவை நோக்கி ஓடி வரான். ஏய் என்னப்பா நீ எங்க ஓடி வர, அதாவது எங்க போகணும்னு ஆசைப்படுற, நான் உன்னை அப்படியே விட மாட்டேன். பூம் இப்படி சொல்ல ஹீரோட பாதி உடம்பு அப்படியே அழிஞ்சு போகுது. அவ்வளவுதான் என்னோட கதை அது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நியாயமா நான் இப்படி சாக போறேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த பீமோ அப்படியே நம்ம ஹீரோவை தாக்குது. சோ இங்க இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நம்ம ஹீரோ இறந்து போயிட்டானா இல்லனா அவன் உயிரோட இருக்கானா? இதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நான் இப்பதான் பேட்டிலே ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் ரொம்ப ஓவர் பவரா போக போகுது. மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.